தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் நேற்றைய தினங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ஆனா, இன்னும் நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, மழை தீவிரம் இல்ல. இன்னும் எங்களுக்கு மழை வரல அப்படிங்கிற கமெண்ட்ஸ் அதிகமா பார்க்க முடிஞ்சது. குறிப்பா உள் மாவட்டங்கள்ல இந்த திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில சில இடங்கள்ல மழை பெய்தாலும், இன்னும் சில இடங்கள் அந்த ஆம்பூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழை தீவிரம் இன்னும் வரவில்லை அப்படிலாம் கமெண்ட்ல போடுறீங்க. கண்டிப்பா இன்றைய தினத்தில் நேற்றைக்கு சரிவர மழை இல்லாத இடங்கள்ல, இன்றைய தினங்கள்ல பல மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணே ஒண்ணு சொல்றோங்க, ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு மழை தேதி தான். எங்கெல்லாம் நமக்கு கனமழை வரலையோ, அங்கெல்லாம் நமக்கு வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்க போகுது. தயார் நிலையில இருங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்துல உறுதியான நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் காத்திருக்கிறது. இன்று மாலை மற்றும் இரவு நேரத்துல பலத்த இடி, மழை, காற்று எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். பல இடங்களிலும் அதிக மழை பொழிவுகள் நிச்சயம் பதிவாகும். அதனால பகல் நேரங்கள்ல வரக்கூடிய வெயிலை பார்த்து ஏமாற வேண்டாம். காலை நேரங்கள், பகல் நேரங்கள்ல பெரிதளவுல மழை எப்பயுமே இருக்காதுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் காலை பகல் மழை இல்லை. மாலை இரவு நேர மழை பொழிவுகள் மிக அதிகமாக இருக்கு. அந்த இரவு நேரங்கள்ல குறிப்பா எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிதீவிர மழை பொழிவுகள் காத்திருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். 28 மாவட்டத்திற்கு பேய் மழை பொறுத்த வரைக்கும் உறுதியாகி இருக்கிறது. ஸ்கிரீனு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே நீங்க லைக் பண்ணி பார்க்கணும், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் நண்பர்களே. தமிழகத்தில் அறிவித்தபடி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பலத்த மழை தீவிரமாகி கொண்டிருக்கு. போன மாதத்துல சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து நமக்கு கனமழை ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல துவக்கமே நல்ல ஒரு அருமையான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இடைவிடாத ஒரு கனமழை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் பதிவாயிட்டு இருக்கு. அதாவது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதங்கள், மே மாதத்துல ஒரு சில நாட்கள் மழை ஓய்வு கொடுக்கும். ஒரு நாள் மழை வந்தா 2 வாரங்கள், 3 வாரங்களுக்கு மழையே வராது. ஆனா இப்போ நமக்கு அப்படி கிடையாது. தினந்தோறும் மழை பொழிவு தமிழகத்துல பதிவாகி கொண்டுதான் இருக்கு. சில மாவட்டங்கள்ல மழை பெய்யலனாலும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல நமக்கு ஒவ்வொரு நாளும் மழையானது தீவிரம் அடைந்து கொண்டுதான் இருக்கு. சரிவர மழை எங்கெல்லாம் நேற்றைய தினங்கள்ல பதிவாகலையோ, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனமழை தீவிரம் உறுதியாக பதிவாகக்கூடும். அதாவது கடந்த ஒரு 4-5 நாட்களாக எங்க ஊர்ல சரியா மழையே இல்லைங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மாவட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப அடுத்து வரக்கூடிய இன்று மற்றும் நாளை பொறுத்தவரை வலுவான கனமழையானது பதிவாகும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம். முதலாவதாக நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்க்கும். அதுல மேற்கு பகுதிகளில் ஒரு வலுவான மழை பொழிவு, ஒரு மிக கனமழையாக எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர் தெற்குல குறிப்பா சோலையாறு, சின்ன கல்லார், வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு இது போன்ற இடங்களிலும், கோயம்புத்தூர் நகர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். தேனி மாவட்டத்தில் வலுவான கனமழை பதிவாகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தேனி மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. குறிப்பாக பெரியகுளம், போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தேனி மாவட்டம் தெற்கு பகுதி, கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பதிவாகும். மதுரை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு உள்ளது. மதுரை மாவட்டத்தில் எங்களுக்கு பெருசா ஒன்றும் மழை வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? மதுரை மாவட்டத்தில் கணிசமாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். ஓரிரு இடங்களில் கனமழையுமே கூட எதிர்பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் எல்லா நாளுமே 40 டிகிரி செல்சியஸ் வெயிலாவே இருந்துராதுங்க. நிச்சயமா நமக்கு மழை வரும். இன்றைக்கு நீங்க மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும் மதுரை மாவட்டத்துல. அதே மாதிரி ராமநாதபுரம், தொண்டி, முதுகளத்தூர், அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராமேஸ்வரம் போன்ற பல இடங்களிலும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள்ல மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழை கூட ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக புதுக்கோட்டை. நம்ம சொல்லக்கூடிய இந்த வரிசையின்படி தான் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் தமிழ்நாட்டில். அப்போ முதலாவது இந்த பகுதியெல்லாம் மழை ஆரம்பித்த பிறகுதான் மற்ற எந்தெந்த மாவட்டங்களில் மழை வருங்கிறது நம்ம சொல்கிறோம். ராமநாதபுரம் முடிந்த பிறகு புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டையில் கந்தர்வக்கோட்டை, இலுப்பூர், அறந்தாங்கி, பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். திருப்பூர்ல நீண்ட நாட்களாக மழை இல்லை. இன்னைக்கு நீங்க சில இடங்கள்ல கனமழையும் சில இடங்கள்ல மிதமான மழையும் இருக்கும். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மழை வாய்ப்பு அதிகரிக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு மழை வரலனா கூட இன்று மற்றும் நாளைக்குள்ளாக உங்களுக்கு பெரும்பாலும் மழை வந்துடும். கவலைப்படாதீங்க. அவினாசி, பல்லடம், காங்கேயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இந்த ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம்,
பவானி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு இல்லாமல் இருக்கோ, திருப்பூர், ஈரோடு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்குள்ளாக உங்களுக்கு மழை கிடைக்கும், கவலை வேண்டாம். கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம் இந்த 3 பகுதிகளிலும் விட்டு விட்டு மிதமான மழை தொடரும். ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பாக இருக்கும். சில இடங்களில் மிதமான மழை மற்றும் சாரல் மழையாக பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகும். பல இடங்களில் குறிப்பாக சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழையானது தொடர்ந்து விட்டு விட்டு நமக்கு தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. திருப்பூர், ஈரோடு, சேலம் போன்ற மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது உறுதியாக எதிர்பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் அடுத்ததாக இந்த நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம், திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல், பாபிரெட்டிப்பட்டியில் மிதமானதிலிருந்து கனமழை. நீண்ட நாட்களுக்கு பிறகு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சீரான அளவில் மழை வாய்ப்பு அதிகரிக்கும். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் குறிப்பாக நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் நமக்கு மழை பொழிவுகள் கிடைத்திருந்தாலுமே கூட இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து மழை வாய்ப்பு அதிகரிக்கும். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் மழை சரிவர பெய்யாத இடங்களுக்கும் கனமழை எதிர்பார்க்க போகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம், பர்கூர், மாரண்டஹள்ளி, ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கிருஷ்ணகிரியினுடைய நகர பகுதிகள் எல்லா இடங்களிலும் கனமழை தீவிரமாகும். திருப்பத்தூரில் இந்த ஆம்பூர், ஜோலார்பேட்டை இந்த பக்கம்லாம் எங்களுக்கு மழையே வர்றதில்லைங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா மழை வரும்னு எதிர்பார்க்குறோம், ஆனால் பெருசாக ஒன்றும் மழையே வர்றதில்லை. இந்த திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பக்கம்லாம் அதிக அளவு மழை வருமா வராதா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ப்ரோ. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்லாம் சிலர் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. திருப்பத்தூரில் நமக்கு மழை பெய்யாமல் இல்லை, பகுதியாக சில இடத்துல 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்திருக்கு. இன்றைக்கு அல்லது நாளைக்குள்ளாக, பெரும்பாலும் இன்று மற்றும் நாளை திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் மாலை நேரங்கள், இரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. பெரும்பாலும் இரவு நேரம் மழை வாய்ப்புகளே அதிகரிக்கக்கூடும் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில். நீங்கள் வேணால் பாருங்கள், யார் யாரெல்லாம் மழை வரலன்னு கமெண்ட் பண்ணீங்களோ எல்லாரும் ஆமாம் ப்ரோ மழை வந்துச்சு ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருக்காங்க. திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டத்திலேருந்து நமக்கு கமெண்ட் செக்ஷனில் மழை வந்திருக்கு. நல்ல மழை சென்னையில் பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் எங்கே ப்ரோ நீங்கள் சொன்னீங்க ஆனால் மழை வரலங்கிற கமெண்ட் போட்டிருந்தாங்க பகல் நேரத்தில். அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் அந்த கமெண்ட்டை எடிட் பண்ணியிருக்கிறாங்க. கமெண்ட்டை எடிட் பண்ணி ஆமாம் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி செம மழை இரவு நேரத்தில் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாருக்குமே மாலை நேரங்களில் நமக்கு மழை வந்துடாது. இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரத்தில் நமக்கு கனமழையானது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமாக யோசித்து போடுங்க. ஏன் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் மழை வரலன்னு போட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரத்தில் கடுமையான மழை பொழிவு உங்கள் பகுதிகளில் தீவிரமாகிறது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வானிலை அறிக்கையில் மன்னிச்சுக்கோங்க ப்ரோ நேற்று தெரியாமல் மழை வரலன்னு போட்டுட்டு ஆனால் இப்போ எங்கள் ஊரில் சரியான மழை பொழிவு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. இன்னும் ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் மழை வரலை அப்படிங்கிறதையும் போட்டிருக்கீங்க. அதனால் வானிலை அறிக்கையை கொஞ்சம் முழுமையாக கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பகுதிகளில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். குறிப்பாக கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்களில், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். வேலூர் மாவட்டம், குடியாத்தம், காட்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம், குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி, போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஆரணி போன்ற இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பாக இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பகலில் கொஞ்சம் வெயில் வர மாதிரி இருந்தாலும் இரவு நேரங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாகும். அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், வாலாஜாபாத் போன்ற இடங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக, தியாகதுர்கம், சின்ன சேலம் உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை அதிகரிக்கும். கடலூர் மாவட்டம், நெய்வேலி, பண்ருட்டி, விருத்தாச்சலம், திட்டக்குடி, பெண்ணாடம், புவனகிரி, சிதம்பரம், சேத்தியத்தோப்பு உள்ளிட்ட பெரும்பாலான கடலூர் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு. குறிஞ்சிப்பாடி மற்றும் குள்ளஞ்சாவடியிலும் கனமழை அதிகரிக்கும். நெல்லிக்குப்பம் மற்றும் மஞ்சக்குப்பம் உள்ளிட்ட கடலூர் மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளிலும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம், மயிலம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், தெற்கோயிலூர், மடப்பட்டு உள்ளிட்ட விழுப்புரம் பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால விழுப்புரம் மாவட்டம் தானே எங்களுக்கெல்லாம் மழை வராது ப்ரோ அப்படின்னு மட்டும் தப்பாக நினைச்சிடாதீங்க. வடகிழக்கு பருவமழையில மட்டும் கிடையாதுங்க, தென்மேற்கு பருவமழையிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று மற்றும் நாளைக்குள்ளாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும்
லால்குடி, ஸ்ரீரங்கம், பொன்மலை, திருச்சிராப்பள்ளி டவுனு, மணப்பாறை, தாத்தையாங்கார்பேட்டை உள்ளிட்ட அநேக இடங்கள்ல குறிப்பா திருச்சிராப்பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா, மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். டெல்டாவுல நேற்றைக்கே மழை தொடங்கியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வலுவான மழை காத்திருக்கு. தஞ்சாவூர் மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்றைக்கு வலுவான கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு. திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருவாரூர் மாவட்டத்திலும் பலத்த மழை உண்டு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி, சீர்காழி போன்ற இடங்களிலும் கனமழை உண்டு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகை, புதுச்சேரி, நாகப்பட்டினத்தில் வேதாரண்யம், வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் இடி மழை எதிர்பார்க்கலாம். புதுச்சேரியில் ஏற்கனவே சில இடங்களில் மழை வெளுத்து வாங்கியிருக்கு. இன்னும் நமக்கு மழை முடியலை. புதுச்சேரி பகுதிகளில் இரவு நேர மழை பொழிவு அதிகமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக காரைக்கால் பகுதிகளிலும் வலுவான கனமழை உண்டு. இங்கெல்லாம் மழை பெய்த பிறகு நமக்கு இரவு நள்ளிரவில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இரவில் மழை பொழிவு அதிகரிக்கும். அம்பத்தூர், ஆவடி, துரைப்பாக்கம், அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பள்ளிக்கரணை, வேளச்சேரி, பல பகுதிகள், சென்னையினுடைய அனைத்து கடலோர பகுதிகளும் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கோயம்பேடு பகுதிகளாகட்டும், அதே மாதிரி சென்னை எக்மோர், சென்ட்ரல் எல்லா பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை தீவிரம். மாம்பள்ளம் பகுதிகள், சைதாப்பேட்டை, அதே போல் கிண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், லிட்டில் மவுண்ட் எல்லா இடத்துலையும் மழை பொழிவு சென்னை பகுதிகளில் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது இரவு நேரத்தில். திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல இடங்களிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும். செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர் மற்றும் மகாபலிபுரம், தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோயில், கூடுவாஞ்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை. ஒன்று மாலை நேரங்கள் அதிகரிக்கும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இரவு நேரங்களில் மழை பெய்யாமல் போகாது. அறிவித்த எல்லா மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அருமையான மழை பொழிவுகள் நமக்காக காத்திருக்கு. தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளுங்க. அதே மாதிரி விவசாயிகள் இந்த மழையை நீங்கள் ஓரளவு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிறைய ஏரிகள், குளங்கள் வறண்டு கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மழை சற்றே ஆறுதலாக எதிர்பார்க்கப்படுது. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த இடங்கள்லாம் அதிக அளவு மழை கிடையாது. விருதுநகரிலும் மழை பெரிதளவு கிடையாது. நமக்கு மழை வருகிறதெல்லாம் அந்த சாரல் அல்லது மிதமான மழையோடு இங்கே நமக்கு வந்து பதிவாகும். ஆனால் நமக்கு மிக கனமழையோ இல்லை அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்போ விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மழை குறைவாக இருக்குது. மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் வரைக்கும் ஓரளவு மிதமானதுலேருந்து கனமழை வரை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் இந்த கயத்தாறு, தூத்துக்குடி, திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இது போன்ற இடங்கள்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வாய்ப்பு சற்று குறைவாக தான் இருக்குது. ஓரளவு லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும். திருநெல்வேலி மாவட்டங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலியில் அந்த மலை பகுதிகளில் மட்டும் குறிப்பாக அந்த நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலுமுக்கு, காக்காட்சி, ஊத்து, மாஞ்சோலை போன்ற இடங்களில் சற்று வலுவான கனமழையானது அவ்வப்போது எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது ஒரு மிதமான மழை கிடைக்கும். திண்டுக்கல், நத்தம், சின்னாலம்பட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களிலும் பரவலான மழை வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் வருகிற 8ஆம் தேதி வரை கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக தீவிரமடையும். குறிப்பாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை தொடர் மழை வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால தினந்தோறும் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. இதுவரை சரிவர மழை இல்லாத இடங்களுக்கு கனமழை உறுதியாக பதிவாகும். எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் சரிவர மழை வந்து பதிவாகாமல் இருக்கோ கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நமக்கு பதிவாகக்கூடும். ஆகவே பெரும்பாலான மாவட்டங்கள் தமிழகத்தில் மிக வலுவான மழை பெறுவது உறுதியாகியிருக்கிறது. இன்று மற்றும் நாளை விட்டு கனமழை தொடர்ந்து அதிகரிக்கும். மாலை இரவு நேர மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் தினந்தோறும் கனமழையானது எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் இடைவிடாத மழை பொழிவுகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். மலைப்பகுதிகளில் எல்லா நாளுமே கனமழை இருக்குது. நீலகிரியில் குறிப்பாக குந்தா, அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகளாகட்டும், தேனி மாவட்டமாகட்டும், அதே மாதிரி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் தொடர்ந்து மழை பொழிவு இருக்கும். தென்காசியில் மிதமானதிலிருந்து கனமழையாகவும், கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மிதமானதிலிருந்து கனமழையாகவும், தேனி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில்
வலுவான கனமழையாகவும் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழை தமிழகத்திற்கு அடுத்து வரும் ஓரிரு நாட்கள் மிக சாதகமாக இருக்கு. எப்படி பார்த்தாலும் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் நல்ல ஒரு மழை தீவிரம். அதுக்கப்புறம் மழையே வராதாங்கன்னு கேட்டிங்கன்னா, மழை வரும். ஆனால் என்ன பிரச்சனைனா, பகுதியா லேசான மழை, மிதமான மழை அவ்வளோதான். இப்ப பெய்யுற அளவுக்குலாம் 29 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர்லாம் மழை இருக்காது. 8ஆம் தேதிக்கு அப்புறம் லேசான சாரல் மற்றும் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. ஆகவே கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக பதிவாயிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல ஒரு தொடர் மழை பொழிவு எதிர்பாருங்க. நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ மிக விரிவான வானிலை அறிக்கை கொடுக்க முடியுமோ எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம இதில் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்துங்க. முடிந்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறோம், கவலைப்படாதீங்க. ஆகவே ஒரு தொடர் மழை வாய்ப்புகள், தொடர் கனமழை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் விட்டு எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தமிழகத்திற்கு மிக சாதகமாக இருக்கிறபடினால இந்த ஆகஸ்ட் மாதங்கள் கடந்த ஜூன், ஜூலையை விட ஒரு அற்புதமான ஒரு மாதமாக எதிர்பார்க்கப்படுது. சீரான அளவில் இடைவெளி விட்டு பரவலான கனமழையும் நிச்சயம் பதிவாகும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.